இன்னைக்கு டே 3 ஆஃப் ஃபைண்டிங் பர்பஸ் ஆஃப் லைஃப். இந்த வீடியோ எடுக்கணுன்றதுக்காகவே நான் பீச்சுக்கு வந்திருக்கேன். ரொம்ப அமைதியாக அழகாக இருக்கிற ஒரு லொக்கேஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு உலகம் ரொம்ப அழகானது, அமைதியானது. அண்ட் இந்த அமைதியான அழகான உலகத்தை யாருமே அனுபவிக்கிறதுக்கு விருப்பப்படாத ஆளே இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. பட் எந்த அளவுக்கு அழகோ அதே அளவுக்கு இந்த வேர்ல்டில் ப்ராப்ளம்ஸும் இருக்குது, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். ஸோ டே 1ல் உங்களோட பெயின் என்ன அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. டே 2ல் உங்ககிட்ட இருக்க பல ஸ்கில்ஸை பற்றி லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயினையும் ஸ்கில்லையும் வச்சு இந்த வேர்ல்டில் இருக்கிற ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் தெரிய ஆரம்பிச்சிடும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், என்னைய எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லணுன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்னோடய லைஃப்பில் நிறையா பெயின் இருந்தது. ஸோ அந்த பெயினை ப்ராப்பராக யார் எனக்கு கைட் பண்ணுவாங்க, இன்ஸ்பயர் பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு தேடும் போது யாருமே இல்லை. அண்ட் என்கிட்ட பல ஸ்கில்ஸை நான் லிஸ்ட் டவுன் பண்ணேன். ஸோ அதில் ஒன்று தான் பேசுகிற திறமை. ஸோ இந்த பல்கிவர்ஸ் சேனல் உருவானதுக்கு உண்டான கதை என்னன்றதை உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்னோட பெயின் அண்ட் என்னோட ஸ்கில்லான பேசுகிறது, இது ரெண்டுத்தையும் வச்சு இந்த வேர்ல்டில் இருக்கக்கூட மக்களில் அட்லீஸ்ட் ஒருத்தரையாச்சும் நான் இன்ஸ்பயர் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவங்களோட லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அட் த சேம் டைம் இந்த 2026 உண்டான மிஷன் என்னென்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அண்ட் 1000 பேரோட லைஃப்பை மோட்டிவேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதுதான். ஸோ இதே மாதிரி தான் உங்ககிட்ட இருக்கிற பெயினையும் ஸ்கில்லையும் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். அதில் இந்த வேர்ல்டு என்ன இதை வச்சு சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். ஸோ தட் இஸ் டே 3 ஆஃப் ஃபைண்டிங் பர்பஸ் ஆஃப் லைஃப். see you on day 4. இந்த சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க.